வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். இந்த ஜூக்குள்ளெல்லாம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது உள்ளே இருந்து வெளியே வரவே நம்மளுக்கு மனசு வராது. அங்கே இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸே நம்மளை பார்த்து முறைக்க ஆரம்பித்த பின்னாடி தான் நம்ம வெளியவே வருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடுவோம். இன்னும் சொல்ல போனால் குழந்தைங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து அந்த அனிமல்ஸோட ஒருங்கி போயிடுவாங்கன்னா பார்த்துக்குங்க. ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவை பொறுத்தவரையிலையும் அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஜூ எது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஜூ அப்படின்னா எது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோலயும் அந்த ஜூ பத்தியும் நம்ம பார்க்க போறோம். இப்போ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த ஏரியாக்களுக்கு நம்ம சுற்றுலா போகும்போது அங்க இருக்கக்கூடிய ரொம்ப பெஸ்டான ஜூ எது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க கேரளாவில் திருவனந்தபுரம் சுற்றுலா போறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜூவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். திருவனந்தபுரத்துல மெயினா வந்து சிட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஜூவை பொறுத்தவரையிலும் என்ட்ரி டிக்கெட் இருக்கு. என்ட்ரி எடுத்துட்டு அப்படியே உள்ள போயிட்டோம் அப்படின்னா இப்ப நடக்க முடியாதவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க போறதுக்காக பேட்டரி கார் வசதியும் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம போய் சுத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு இடமா வந்து போய் அந்த அனிமல்ஸை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட பேர் என்ன, அது எந்த நாட்டுல இருந்து வந்தது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அங்க வர குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட மெயின் அட்ராக்ஷனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜூக்குள்ளேயே வந்து ஒரு ஏரி, குளம், ஓடை, அந்த பறவைகளுக்குன்னு ஒரு தனி சரணாலயம் மாதிரி எல்லாம் வந்து பக்காவா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நம்ம தனித்தனியா போனோம் அப்படின்னா பார்க்கலாம். இந்த இடத்த பொறுத்தவரையிலும் அந்த மனித குரங்கு, நீர் யானை, மானு, முள்ளம்பன்றி, சிங்கம், புலி, சிறுத்தை இந்த மாதிரி ஏகப்பட்ட விலங்குகளை வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பறவைகள் அப்படின்னு சொன்னோம்னா பறவைகளுக்காகவே வந்து தனி சரணாலயம் மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கொக்கு, நாரை, குருவி இதெல்லாமே வந்து ஒரே இடத்துலயே உள்ள வந்து நம்ம பார்க்குற மாதிரி வந்து பக்காவா வச்சிருப்பாங்க. இந்த பட்டாம்பூச்சிக்குன்னு தனி ஒரு பார்க் மாதிரி இருக்கும். பாம்பு, ஆமைக்குன்னு தனி ஒரு இடம் இருக்கும். அதுலயும் பாம்பு ஏகப்பட்ட வெரைட்டிலாம் அது உள்ள நம்ம போனோம் அப்படின்னா பார்த்து ரசிக்கலாம். நீங்க இந்த திருவனந்தபுரம் வரீங்க அப்படின்னா அதை சுத்தி எக்கச்சக்கமான சுற்றுலா இடங்கள் வந்து இருக்கு. அதையும் பார்க்கலாம். இந்த உயிரியல் பூங்காவையும் உள்ள போய் சுத்தி பார்க்கலாம். நம்ம ஆந்திரா விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி உயிரியல் பூங்காவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க விசாகப்பட்டினம் போனீங்க அப்படின்னா அங்கேயுமே எக்கச்சக்கமான சுற்றுலா இடங்கள் வந்து இருக்கு. அதோட சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூவையும் போய் நீங்க சுத்தி பார்க்கலாம். ஒரு 3-4 மணி நேரம் உள்ள போய் சுத்தி பார்க்குற மாதிரி எக்கச்சக்கமான இடங்கள் வந்து இருக்கு. உள்ள நம்ம போறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். உள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி பேட்டரி காரும் இந்த டாய் ட்ரெயின் மாதிரி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. இதுக்குள்ளேயும் வந்து எக்கச்சக்கமான அனிமல்ஸ் வந்து இருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் பறவைகளுக்குன்னே தனி சரணாலயம் மாதிரி பேர்ட்ஸையும் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த உயிரியல் பூங்காவை பொறுத்தவரைக்கும் திங்கட்கிழமை லீவு. மறக்காம நீங்க போகும்போது உங்க குட்டீஸை கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுமே சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போறது கர்நாடகா மைசூர்ல இருக்கக்கூடிய ஒரு உயிரியல் பூங்காவை தான். அதாவது இந்தியாவிலேயே ரொம்ப பழமையான உயிரியல் பூங்கா அப்படின்னு சொன்னோம்னா இதை தான் வந்து சொல்லுவாங்க. ஸ்ரீ சாமராஜேந்திர விலங்கியல் பூங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரியல் பூங்கா உள்ள நம்ம போய் பார்க்கறதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்கு. இது உள்ளேயுமே பேட்டரி காரும் இருக்கு. ஏன்னா வயசானவங்கலாம் வந்தாங்க அப்படின்னா அவங்க போய் சுத்தி பார்க்குற மாதிரி பேட்டரி காரும் வந்து உள்ள இருக்கு. ஸோ இந்த ஜூக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா புலி, வெள்ளை புலி, சிங்கம், ஒட்டக சிவிங்கி, வரிக்குதிரை, சிறுத்தை, காண்டாமிருகம், யானை, நீர் யானை இந்த மாதிரி ஏகப்பட்ட அனிமல்ஸ் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பறவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமான பறவைகளும் இதுக்குள்ளேயே வந்து இருக்கு. அதையும் வந்து நம்ம போய் பார்க்க முடியும். ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் ராஜாவோட தனிப்பட்ட மிருக காட்சி சாலையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பார்வைக்காக இந்த ஜூவை வந்து ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ நீங்க மைசூர் சுற்றுலா போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 3 மணி நேரம் நம்ம போய் சுத்தி பார்க்கறதுக்கு ஏத்த ஒரு ஜூ அப்படின்னு சொன்னோம்னா இந்த மைசூர்ல இருக்கக்கூடிய இந்த உயிரியல் பூங்காவை வந்து நம்ம சொல்லலாம். இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயிரியல் பூங்கா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வண்டலூர்ல இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயிரியல் பூங்கா. ஏன்னா கிட்டத்தட்ட 1265 ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த உயிரியல் பூங்கா வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 2500க்கு மேல தாவரங்களும் 1500க்கு மேல அந்த வனவிலங்குகளும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பராமரிக்கிறாங்க. ஜூக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வனவிலங்குகள், அப்புறம் அந்த பறவைகள், பார்க்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இருந்தாலுமே வந்து இந்த இடத்துக்கு நேரடியாக போய் சுற்றி பார்க்க முடியாதவங்களுக்காகவே வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவாக அந்த சிசிடிவி கேமரா மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் வந்து நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பெஸ்ட்டான மிகப்பெரிய ஜூ அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவை தான் வந்து நம்ம சொல்லலாம். இந்த ஜூ அப்படின்னாலே நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, நம்ம கூட வர குட்டீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸை போய் அவங்க லைவாக பார்க்கும்போது அவங்களுக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லிட்டு எங்கே சுற்றுலா போனாலும் சரி இந்த அனிமல்ஸ் இருக்கக்கூடிய ஜூவுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா
குழந்தைங்களோட போனீங்க அப்படின்னா அவங்க வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி சுற்றி பார்ப்பாங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.